போடி, நீ வேணாம் போ, நீ வேணாம் போ, நீ வேணாம் போ. வேணாம்னா நீங்க கம்முன்னு மூடிட்டு. என்ன சொன்ன? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? டென்ஷனா ஆயிடு, எனக்கு வேற வாயிட வந்துரும். இவங்க என்ன பர்பஸ்க்காக இப்படி வீடியோ போட்டிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் குழந்தை இப்போ சொல்கிறத நினச்சி சிரிக்கிறாங்க. இதுவே அந்த குழந்தை ஒரு 10-15 வருஷம் கழித்து எல்லாரும் முன்னாடியும் இல்லை அவங்க தனிப்பட்ட அவங்க வீட்டுக்குள்ளாரையே இவங்க அம்மா ஏதாவது சொல்லும்போது நீ மூடிட்டு இரு, எனக்கு தெரியும்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அப்போ இதே மாதிரி சிரிப்பாங்களா? ஃபால் குழந்தைங்க முன்னாடி என்ன பேசணும், எப்படி பேசணும்னு பெரியவங்க தெரிஞ்சுக்கோங்க. சர்ச்சிலே 3 சர்ச்சு வச்சிருக்கானே. தலித் மக்களுக்கு ஒரு சர்ச்சு, நாடாருக்கு ஒரு சர்ச்சு, உடையாருக்கு ஒரு சர்ச்சு. கன்னியாகுமரி போய் பாருங்க, ஒரு தெருவில் 2 பக்கம் சர்ச்சு. இந்த பக்கம் உடையார் சர்ச்சு, இந்த பக்கம் நாடார் சர்ச்சு. நாடார் சர்ச்சு வந்து உடையார் சர்ச்சுக்குள்ள போக முடியாது, காலை ஒடிச்சிருவான். உடையார் வந்து நாடார் சர்ச்சுக்கு போக மாட்டான். இப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் நினைச்சா மாறிடலாம், கிறிஸ்துவனாக மாறலாம்னு சொன்னேன். கிறிஸ்துவனாக மாறலாம். என்னுடைய பேரை ஜோசப்னு மாதிரி நான் அமெரிக்கா போனா ஜோசப்பா இருக்கலாம். இங்க முடியாது. உங்க அப்பா என்ன ஜாதின்னு தான் கேட்பான். அதனால தான் சொல்றேன், இங்க மதம் மாற்றுங்கிறது நான் சொன்னது உங்ககிட்ட. இங்க இருக்கிற முஸ்லீம்கள்லாம் வந்து வெளிநாட்டுலேருந்து வந்தவங்க கிடையாது. தொட்டால் தீட்டு பட்டால் பகை. நீங்க வெள்ளைக்காரன் வந்தான், அது வரைக்கும் நாடார் சமுதாயம் ஜாக்கெட்டு போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணா, இந்த மதவாதியை பயன்படுத்திட்டான். எங்கள் மதத்தில் சேர்ந்தா நீங்கள் ஜாக்கெட்டு போடலாம் அப்படின்னா. முஸ்லீம் வந்து விளம்பரம் பண்ணான், எங்கள் மதத்தில் நீங்கள் சேரலாம். நான் கன்னியாகுமரியில் இன்னைக்கு அதனால தான் அங்கே கிறிஸ்துவனும் முஸ்லீம் அதிகமாக இருக்கான். எனக்கு அல்லாவை பிடிக்கும்னு போல. ஒரு பெண் வந்து கல்லுப்பானையை தலையில தான் தூக்கிட்டு வரணும், இடுப்பில் தூக்கக்கூடாதுன்னா, ஜாக்கெட்டு போடக்கூடாது. கற்பனை பண்ணி பாருங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு. கல்லுப்பானையை தலையில தூக்கிட்டு ஜாக்கெட்டு போடாமல் ஒரு பொம்பளை வந்தால் எப்படி இருக்கும்? பையனுக்கு 16 வயசு ஆகும்போது அந்த அம்மாவுக்கு வெக்கம் வருது. அவங்க மட்டுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த அந்த தோல்ல வச்சுக்கிறாங்க அந்த பானையை. இந்த கையால இந்த மார்பை மூடலாமேன்னு இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் சட்டம் போனால் தலையில தான் கொண்டு வரணுங்கிறான். அப்போ இவன் காலி பையெல்லாம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே வரலாறுனா என்ன, அரசியல்னா என்ன அப்படின்னு ஒரு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் நமக்காக நல்லது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. பாக்கி 90% யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன ஒரு கொள்கைனா என்னன்னு தெரியல, ஒரு வரலாறு தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு ஒரு தப்பான டெசிஷன்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூர்? தேகஸ்வரி 1 வருஷம் தலை நெஞ்சு வயிறு வலி. தலை நெஞ்சு அது எப்படி குமார் வயிறு வலி 1 வருஷம் கருங்கி பெருக்காண்டு போயிடுச்சாமா? அதை நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ப்ரோ இன் டேஞ்சர். அட கேடு கேட்டதாயோடி, அட கேடு கேட்டதாயோடி சொல்லி தொலைலாமல்ல. ரமேஷ் நீ சொல்லு. உங்க அப்பாக்கு நான் 300 ரூபாய் கொடுக்குறேன், அத டெய்லி 100 ரூபாய் எனக்கு திருப்பி தராரு. எத்தனை நாள் திருப்பி தருவாரு? எத்தனை நாள் திருப்பி தரமாட்டா டீச்சர். பொன்னினாதி பார்க்கணுமே. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்ட மேல நல்லா ஏத்தி எனக்கு தைச்சு தருவீங்களா? ஏன்டி மங்கலம் காலையில ஒரு மாதிரியா இருக்கிறா, என்னாச்சு? அத உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடு. அதானா நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்ப என்ன விஷயம் சொல்லுடி. அத உங்ககிட்ட சொல்றது பதிலா நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி சொல்லாட்டி போடி. அது சரி, என்ன பத்தி தான் உனக்கு அக்கறையே இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.